நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் பிரம்மகத்தி தோஷம் எதனால் ஏற்படுகிறது, அதற்கான பலன்கள் என்னென்ன, அதற்கான கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரம்மகத்தி தோஷம் என்றால் என்ன, அதற்கான கிரக அமைப்பு என்ன, எதனால் ஏற்படுகிறது அந்த பிரம்மகத்தி தோஷம், குரு சனி சேர்க்கை, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகின்றோம். அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் இன்றைய பதிவில். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை அமைகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு வீடு தேடி வந்து அழைக்கிறது. ஒரு சிலருக்கு வாய்ப்பை வலைவீசி தேடினாலும் கிடைப்பதில்லை. சிலருக்கு என்ன உழைத்தாலும் அதற்குரிய பலாபலன்கள் கிடைக்காமலேயே போய்விடுகிறது. இதற்கு பல வகையான தோஷங்கள் காரணமாக இருந்தாலும் கூட முக்கியமான தோஷம் பிரம்மகத்தி தோஷம் ஆகும். இதற்கான கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல குருவும் சனியும் சமசப்தமாக பார்த்து கொண்டாலும் அல்லது இணைவு பெற்றாலும் அல்லது பரிவர்த்தனை பெற்றாலும் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. எதனால் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சை பதற வைக்கக்கூடிய பஞ்சமகா பாதகங்களை செய்வதால இந்த தோஷம் ஏற்படுவதாக சாஸ்திரம் கூறுகிறது. சக மனிதர்களுக்கு அல்லது சக உயிர்களுக்கு துன்புறுத்துதலை தருவதால இந்த தோஷம் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு வேகத்துல யோசிக்காம அடுத்த ஒரு உயிரை எடுத்தவர்களையும் இந்த தோஷங்கள் அதிகமாக பாதிக்கிறது. உரிய காரணங்கள், அந்த உயிரை எடுப்பதற்கு உரிய காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த தோஷம் பாதிக்கவே செய்யும். அதற்கு உதாரணமாகத்தான் ராவணனை கொன்றதால ராமருக்கு கூட இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது என்பதை நமது புராணங்கள்ல கூறப்பட்டுள்ளது. யார் யாருக்கெல்லாம் இந்த தோஷம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன தவறுகள் எல்லாம் செய்தார்கள் இந்த தோஷம் ஏற்படுவதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருச்சிதைவு செய்பவர்களுக்கு அல்லது கரு சிதைவு செய்ய உதவியவர்களுக்கு அல்லது கரு சிதைவு செய்யும் மருத்துவர்களுக்கு கூட இந்த தோஷங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு சனி சேர்க்கையே இங்க காரணமாக இருக்கிறது. குரு என்ற கிரகம் புத்திரரை குறிக்கக்கூடிய கிரகமாகும். ஆக இந்த புத்திரரை குறிக்கக்கூடிய கிரகத்தை சனி பாதிப்பதால இந்த மாதிரியான தோஷங்கள் ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக உறுதி அளித்து வாக்குறுதி அளித்து ஏமாற்றி விடுவதால, நம்பிக்கை துரோகங்கள் செய்வதால இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, பலரின் உழைப்பை உறிஞ்சி உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். குருவுக்கு தட்சணை தராமல் அல்லது குருவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவர்களுக்கு இந்த குரு சனி சேர்க்கை ஏற்படுவதால பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். பொது சொத்தை திருடியவர்கள் அல்லது கோயில் சொத்தை அபகரிப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு அது அவர்களது வம்சத்தையும் பாதிக்க செய்யும். தாய் தந்தையரை அல்லது தான் பெற்றெடுத்த குழந்தையை சரியாக பராமரிக்காதவர்கள், தாய் தந்தையருக்கு அல்லது தான் பெற்ற குழந்தைகளுக்கு சரியான அவர்களுக்குரிய கடமையை செய்யாதவர்களுக்கு இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். அது அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல வரும் பொழுது இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷமாக ஏற்பட்டு வாழ்நாள் முழுவதும் ஃபீல் பண்ற மாதிரியான அமைப்புகளை உண்டாக்கிவிடும். எப்பொழுது அதிகமான கெடுபலனை தரும் பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மகத்தி தோஷம் சனி தசை நடக்கும் பொழுது அல்லது குரு தசை நடக்கும் பொழுது, சனி தசை குரு புத்தி, குரு தசை சனி புத்தியில அதீதமான கெடுதல்களை தரும். சனி புத்தி குரு புத்தியில வேறு தசைகள் நடக்கும் பொழுது, வேறு கிரகங்களுடைய தசை நடக்கும் பொழுதும் சனி புத்தி குரு புத்தியிலுமே இந்த மாதிரியான பாதிப்புகளை தருவதற்கான அமைப்புகள் உண்டு. கோச்சாரத்துல குரு சனி சேர்க்கை எப்பொழுதெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லையும் அதீதமான துன்பங்களை தரும். சரி, என்னென்ன பாதிப்புகளை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப பாரம்பரியத்தை விட்டு வெளியேற வைப்பதற்கான சூழ்நிலைகளை ஜாதகருக்கு ஏற்படுத்திவிடும். குழந்தைகள் தூரமாக சென்று விடுவார்கள். அவர்களை வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ பெற்றோர்களை விட்டு தூரமாக செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கிறோம். அதாவது பெற்றோருக்கு குரு சனி சேர்க்கை இருக்கும் பொழுது அவர்களுடைய குழந்தைகள் அவர்களை விட்டு தூரமாக சென்று விடுவார்கள். குடும்பத்தை விட்டு இவர்கள் ஜாதகரும் பாத்தீங்கன்னாலுமே குடும்பத்தை விட்டு தனியாக வேலைக்காகவோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு உண்டாக்கும். அதே போல இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஆசையை பிரதானமாக முன்னிலைப்படுத்தி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த குரு சனி சேர்க்கை பார்த்தீங்கன்னா சந்ததிகள் முடிவதை காட்டக்கூடிய அமைப்பாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளாக பிறக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டுவிடும். பொதுவாக பிரம்மகத்தி தோஷம் என்ன விதமான பலன்கள்லாம் தரும் பார்த்தீங்கன்னா, காலதாமதமான திருமணம், தாமத புத்திரர்களால் பயனற்று போகும் நிலை, அதாவது குழந்தைகள் பெற்றாலும் கடைசி காலங்களில் நம்மளை வைத்து பாதுகாக்காத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வேலையில உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைங்கிற மாதிரியான அமைப்பு, தொழில்களில் வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரியான அமைப்பு, அடுத்தடுத்து தொழில்களை மாற்றிக்கொண்டே போகக்கூடிய அமைப்பு,
தொழிலுக்கு ஏற்ற விசுவாசமான வேலையாட்கள் கிடைக்காமல் போவது, தொழிலுக்காக அடிக்கடி கடன்களை வாங்கி கடன்கள் தலைக்கு மேல் ஏறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவது, அதீதமான மன உளைச்சல்கள்ல கெட்ட கனவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுவது, வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்படுவது, வேலை அல்லது தொழில் செய்ய இடங்கள்ல தவறான நட்புகள், பெண் நண்பர்கள் மூலமாக நட்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அசிங்கம், அவமானம், பண விரயங்கள் ஏற்படுவது, இதனால பாத்தீங்கன்னா சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுத்தும். பஞ்சமா பாதகங்களை செய்த பொழுது எப்படி அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய மனது புண்பட்டதோ துடித்ததோ அதே போல ஜாதகரை துடிக்க வைக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷம். நோய்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் அதிகம் உண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அதிகமாகவே இருக்கும். ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய அமைப்புகள், நல்ல மருத்துவர் அல்லது நல்ல மருத்துவம் கிடைக்காமல் அலக்களிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் இந்த பிரம்மகத்தி தோஷம். சரிங்க சார், இதெல்லாம் இருக்குது, இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்ட நிச்சயமாக இருக்குது. அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது. வாங்க என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்ப்போம். கடந்த கால கர்மாவின் பயனாலதான் இந்த ஜென்மத்துல நாம இந்த மாதிரியான அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அதனால இந்த ஜென்மத்துல நாம எப்பொழுதுமே நீதி நேர்மை தர்மம்னு கரெக்டாக இருக்கணும். நீதி நேர்மை தர்மம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். வேலை தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல தவறான கண்ணோட்டத்தோடு யாரிடமும் பழகக்கூடாது. நட்புகளை வளர்த்துக்கிட்டு போகக்கூடாது. அது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பேரு தள்ளி போடக்கூடாது. குழந்தை பேர் உண்டாச்சுன்னா டக்குன்னு அதை பெற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும். அது தள்ளி போடக்கூடாது. ஏதாவது ஒரு குழந்தைகளுடைய படிப்புக்கு நம்மால முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அந்த குழந்தை படிச்சு அந்த குடும்பத்தையே முன்னேற்றக்கூடிய அளவுக்கு நம்மால உதவிகள் செய்யணும். அப்பதான் நம்முடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதே போல தொழில்ல அகலக்கால் வைக்கக்கூடாது. படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கியே செல்ல வேண்டும். அவசரப்படக்கூடாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது ராமருக்கும் ஏற்பட்டு ராமர் ராவணனை கொன்றதற்காக சிவபெருமானை வழிபட்டு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கினார்னு. அவ்வாறு ராமர் வழிபட்ட ஸ்தலம் தான் பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக, ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக ராமர் வழிபட்ட ஸ்தலமே ராமேஸ்வரம் ஆகும். அதனால ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான பலன்களை தரும் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு. ஆனா ராமேஸ்வரம் செல்வதற்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கி வேண்டி ஆசீர்வாதம் பெற்று அதன் பிறகே ராமேஸ்வரம் சென்று வழிபட வேண்டும். அதுக்கு அடுத்த கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மகத்தி தோஷம் என்றாலே மிகச்சிறந்த பலனை தருவது திருவிடை மருதூர் ஆகும். வரகுண பாண்டியனின் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய ஸ்தலம் இந்த திருவிடை மருதூர். இந்த திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய பெரிய மகாலிங்கேஸ்வரருக்கு சனிக்கிழமையில வரக்கூடிய அனுச நட்சத்திரத்தன்று சென்று காலையில 8 மணில இருந்து 12 மணிக்குள்ள தீபம் ஏற்றி இறைவனுக்கு பெரிய மகாலிங்கேஸ்வரருக்கு வில்வ அர்ச்சனை செய்து விட்டு வந்தா பிரம்மகத்தி தோஷத்தின் பெரும்பாலான தீய பலன்கள் நீங்கிவிடும். அதே போல வயதான தம்பதிகளுக்கு நம்மால் முடிந்த மருத்துவ உதவிகளை செய்ய உதவிட வேண்டும். மிகவும் பழமையான சிவன் கோயில்ல பஞ்சதீப எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும். அதே போல நாயை கல்லால் அடிப்பதோ அல்லது மற்ற மிருகங்களை துன்புறுத்துவதோ செய்யவே கூடாது. அது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்திவிடும். அதோட ரொம்ப முக்கியமானது, குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியமாக மனைவியின் பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குழந்தைகளின் விருப்பத்திற்கு இடம் அளிக்க வேண்டும். அதிக பாசம் செலுத்தி வளர்க்க வேண்டும் குழந்தைகளை. அப்போதான் அவர்கள் நம்ம மீது ரொம்ப அட்டாச்சோடு இருப்பாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான கோயில் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்புலானி கோயில்ல பித்திருக்கடன் செய்து அருகே உள்ள தேவிப்பட்டினத்தில் உள்ள நவபாஷானத்திலான நவகிரகங்களை வழிபாடு செய்து விட்டு வருவது சிறந்த பலன்களை தரும் இந்த பிரம்மகத்தி தோஷத்திற்கு. இந்த நவபாஷான நவகிரகங்கள் அங்க மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பாகவும் தேவிப்பட்டினத்துல இருக்கு. அதனால வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கேயும் வழிபாடு செய்து விட்டு வருவது நல்ல பலன்களை தரும். சரி நண்பர்களே, இன்றைக்கு பிரம்மகத்தி தோஷம் என்ன விதமான பலன்களை தரும், யாருக்கெல்லாம் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். என்னை நிறைய பேர் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்னன்னு கேட்குறீங்க. இந்த ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா ஸ்கிரீன்லயுமே கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தெரியும். ஆக கான்டாக்ட் நம்பரை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கீழே இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு அழைத்தாலே எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரி நண்பர்களே, மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.